சப்ஜெக்டில் எனக்கு போன ஆண்டு நான் படிச்சுட்டு எனக்கு ஒரு சர்டிஃபிகேட் நிறைய கிளியர் பண்ணி பாஸ் ஆனதுக்கப்புறம் எனக்கு என்ன பேர் படிப்பு சந்தோஷம் நேற்று படிக்கவே எனக்கு தெரியல. என்னுடைய குடும்ப சூழ்நிலை ரொம்ப சரியாக படிச்சிருக்காங்க. எல்லாரும் ரொம்ப உயர்கல்வியில் வந்து சேரவில்லை. நாங்கள் ஒரு யூனிட் பண்ணோம். அந்த பின்தம் பாட ஆப்ஷன் செவன்த் சர்க்கிளில் இந்த பாப்பாக்கு மூலிகை ஒன்று இந்த திண்டுக்கல் எஸ்பிஎஸ் காலேஜில் பேசி அந்த பாப்பாக்கு பி தமிழ் ப்ளஸ் கவர்மெண்ட் மூவ் பண்ணாங்க. பெற்றோர் துணை இல்லாததால் கனவுகள் இருக்கக்கூடாது. அந்த குழந்தைகளின் கல்வி எதிர்காலத்தை தன் பொறுப்பாக ஏற்று பசியையும் பயத்தையும் தாண்டி கல்வி, பாதுகாப்பு, நிதியுதவி, வழிகாட்டுதல் எல்லாவற்றிலும் நாங்கள் உன்னோடு என்று நிற்கும் அரசு தமிழக அரசு. என் பேர் யாழி. நான் அரசு மேல்நிலைப்பள்ளி நரசிங்கபுரத்தில் படித்தேன். எனக்கு பெற்றோர் காரணத்தினால உயர்கல்வி தொடர முடியுமான ஒரு சந்தேகம் இருந்துச்சு. அப்போ என்னோட ஆசிரியர் இருந்தது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடந்த உயர்கல்வி முகாம் என்னை கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. அப்போ அந்த உயர்கல்வி முகாமில் உயர்கல்வியை பற்றின வழிகாட்டுதலும் பாடப்பிரிவுகளை பற்றி ரொம்ப விளக்கமாக சொன்னாங்க. மேலும் பெற்றோர் காரணத்தினால எனக்கு அரசு நிதி உதவிகள் நிறைய கிடைச்சிச்சு. அந்த வழிகாட்டுதலின்படி நான் இப்போ வந்து காந்திகிராம பல்கலைக்கழகத்தில் BA அரசியல் அறிவியல் இளநிலை படிப்பில் படிச்சிட்டு வாய்ப்பு வழங்கிய தமிழக அரசுக்கும் என்னுடைய ஆசிரியர்களுக்கும் மாணவர்களின் கல்வி மற்றும் தொழில் ஆர்வங்களை கண்டறிந்து உயர்கல்வி மற்றும் தொழில் முனைவு வாய்ப்புகள் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தி அரசு திட்டங்களின் ஆதரவுடன் அவர்களை எதிர்கால முன்னேற்ற பாதைக்கு வழிநடத்தும் தமிழ்நாடு அரசின் தொலைநோக்குடன் கூடிய கல்வி முனைவு திட்டம். சிறப்பாக எடுத்துரைத்தார்கள். எனக்கு டாக்டர் ஆகவும் கனவு இருந்துச்சு. இந்த வருடத்திற்கு இன்னும் கனவு அதிகமாச்சு. இதனால அரசாங்கத்துக்கு நன்றி. உயர்கல்வி, தொழில்நுட்ப கல்வி, தொழில் முனைவு போன்ற பல்வேறு பாதைகள் குறித்து தெளிவான புரிதலை உருவாக்குதல். பாடநூல் கல்வியுடன் இணைந்து நடைமுறை அறிவு மற்றும் தொழில் உலக அனுபவத்தை வழங்குதல். ஹேண்டில் பண்ணுறாங்க. அது இந்த மாதிரி நல்ல விஷயங்களை அந்த எப்படிங்கிற இருக்கவங்க சொல்றது எப்படின்னா மாவட்டம் அரசு மேல்நிலைப் பள்ளியிலிருந்து எங்கள் பள்ளி மாணவர்களை அறிவியல் கல்வி சுற்றுலாவுக்கு திருச்சி மாவட்டத்தில் இருக்கிற படத்துக்கு சுற்றுலாவுக்கு அழைச்சிட்டு வந்திருக்கோம். கிராமப்புற மாணவர்களுக்கு நகர்ப்புற கல்வி மற்றும் தொழில் சூழல் குறித்த அனுபவம். அவங்களோட பள்ளியில் வந்து இந்த மாணவர்களுக்கு வந்து இந்த கல்வி சுற்றுலா அந்த தளத்துல வந்து நிறைய அழிஞ்சு வந்துட்டு இருக்கிற இந்த பறவைகள் அதே ஒரு வகையான பூச்சிகள் வளர்வதற்கு தேவையான மரங்கள், செடி கொடிகள், அது என்ன சூழ்நிலைகள்லாம் வளரும், இந்த மாதிரி தகவல்கள்லாம் இங்க வந்து எங்களுக்கு நிறைய கிடைச்சிருக்கு. தொழில் நிபுணர்கள், கல்வியாளர்கள் மற்றும் வழிகாட்டிகளுடன் நேரடி உரையாடல் வாய்ப்பு. ஸ்கூல் படிக்கிறவங்களுக்குலாம் அதை பற்றி தெரிஞ்சுக்க ஒரு நல்ல வாய்ப்பு. எல்லாரும் வந்து